இப்போ இந்த கிளாஸ்க்கு நான் அரை கிளாஸ் துவரம்பருப்பு, அரை கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. 10 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் கிராம் கணக்கு பார்த்தா 50 துவரம்பருப்பு 50 பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வெயிட் போடுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ்லேயே நான் சொன்ன அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பு ஊற வச்ச தண்ணியோடய நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்துட்டு 1 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கு. ஒரு புளிக்கரண்டி எதனாலும் இருந்தால் இப்படி லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் சாம்பாருக்கு உண்டான காயெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் எடுத்திருக்கேன். வெஜிடபிள் என்ன இருக்கோ நீங்கள் கையில் உள்ளது நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுதான் போடணும்னு இல்லை சாம்பாருக்கு நமக்கு. இது கூட வெங்காயம் சின்னதாக இருக்கனால நான் முழு வெங்காயமாக எடுத்திருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு 2, ஒரு தக்காளி பெருசாக இருக்கனால 1 எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டிஃபன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இதோட வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஏற்கனவே பருப்பு வேகும்போது நான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். காய்க்கு தேவையான உப்பு. இப்போ காய்க்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு விசில் விட்டு நம்ம ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு கிண்டி விட்டுக்கலாங்க. ஒரு விசில் விட்டு எடுத்தாலே போடுங்க, நமக்கு காயெல்லாம் இல்லைன்னா குழஞ்சிரும். இப்போ இதில் நான் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளி எடுத்துகிட்டு ஒரு தடவை கரைச்சி எடுத்து சேர்த்துக்குங்க. சாம்பாருக்கு அடுத்தடுத்து சேர்க்காதீங்க. நான் எப்பயும் சொல்கிறதான், சாம்பாருக்கு அதிகம் புளி கூடிட்டால் சாம்பார் டேஸ்ட்டு மாறிடும். இப்போ இது ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். புளி ஊற்றுறதுனால நமக்கு நம்ம ஊற்றின தண்ணி குழம்பு இதுவே போடுங்க, கொதிக்கட்டும். குழம்புக்கு உப்புக்கான இந்த டயத்தில் உப்பு உரப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரே இதை சேர்த்துறாதீங்க. பிகினர்ஸ்க்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸு. 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துங்க. 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அருமையான சாம்பார் பார்த்துருக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். புளி ஊற்றிட்டு அதிக நேரம் நமக்கு கொதிக்கணும் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் கொதித்தாலே போதும். அந்த சூட்டில் இருந்துக்கும் நமக்கு புளி. இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை எதுனாலும் நம்ம கையில் உள்ள எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுதான் இல்லை கடுகு, 10 வெந்தயம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சிச்சு. ஒரு 10 ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2-3 பல்லு இடித்த பூண்டு, 2 வத்தல், கருவேப்பிலை. இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் மல்லியில் தூவி கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சது இப்போ நம்ம கொட்டிக்கலாம். நீங்கள் தாளிச்சது டக்குன்னு 1 நிமிஷம் மூடி போட்டுட்டு அப்புறம் திறந்து எடுத்துக்கோங்க. சாம்பார் கிண்டி விட்டீங்களாக்க நீங்கள் பரிமாறும்போது நீங்கள் சாம்பார் கிண்டி ஊற்றும் போது அந்த தாளிப்பு வாசனை அப்படியே இருக்குங்க. இந்த இது தெரியலன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம திறந்துக்கலாம். அருமையான சாம்பார் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் குக்கரில். இது நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. இது காலையில் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்க, எந்த வேலைக்கு போகிறவங்களாலுமே இருக்கட்டும்ங்க, காலையில் ஒரு குக்கரில் இந்த மாதிரி ஒரு சாம்பார் வச்சிங்களாக்க இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்குமே இந்த குழம்பு மேட்ச் ஆகுங்க. அதேமாரி நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுட்டா கூட ராத்திரி டின்னர் கூட நீங்கள் இந்த சாம்பாரை யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. லஞ்சுக்கும் மேட்சாக இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்குமே மேட்சாக இருக்குங்க இந்த குக்கரில் வைக்கிற சாம்பார். நீங்கள்
வேலைக்கு போயிட்டு ராத்திரி வந்து நமக்கு டயர்டாக இருந்தாலுமே இந்த சாம்பாரை சூடு ஏற்றிட்டு நல்ல ஒரு தேங்காய் கட்டி சட்னி வச்சுட்டு இந்த சாம்பாரை இட்லியோ தோசையோ நமக்கு டின்னருக்கு ஊற்றி சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ வேணுமோ 3 நேரத்துக்கு இந்த சாம்பார் வேணும். நீங்கள் பருப்பு குவாலிட்டி எவ்வளோ வைக்கணுமோ அது நம்மளுடைய விருப்பம் தாங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அதை அனுசரிச்சுட்டு நீங்கள் வைக்கலாங்க. ரொம்பவே இந்த சாம்பார் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வேலைக்கு போகிறவங்களுக்குனாலும் சரி, இப்போ வெயிலில் ரொம்ப நேரம் நின்று சமைக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம 3 நேரம் கூட ஒரு டிஃபன் சாம்பார் செஞ்சுட்டு சாதத்துக்கும் டின்னருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மேட்சாக வச்சுக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே விட்டுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.